பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவரையும் இந்த கர்த்தருடைய நாளிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோமாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். நம்ம செய்யறதெல்லாம் வாய்த்திருக்கிறதா, இல்ல அந்த வாய்ப்பானது தவறப்பட்டிருக்கிறதா, தடையாய் இருந்திருக்கிறதா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் கைகூடி வர பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் கைகூடி வர பண்ணுகிறார். உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் உன்னை பரிபூரணம் அடைய செய்கிறார். உன் கை செய்யும் வேலைகளில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் பரிபூரணம் அடைய செய்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுகமாகவே இருக்க வேண்டும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும்? சுகமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்கள் மேலே நினைத்திருக்கிற எல்லா நினைவுகளும் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே இருக்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் தேவன் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பல நேரங்களில் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப தடையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, என் கண்ணீர் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது, எனக்கு மட்டும் கடவுள் போகிற காரியமெல்லாம் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது, நான் வேணும்னு ஆசைப்பட்டாலும் அது தடையாகவே இருக்கிறது. போன காரியம் தடை, வந்த காரியம் தடை. ஏதாவது ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஏதாவது வாங்க போனா, ஏதாவது செய்ய போனா எல்லாவற்றுக்கும் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு காரியம் என்ன செய்ய மாட்டேங்கிறது? வாய்க்கையாக மாட்டேங்கிறது. நான் என்னதான் பண்றது? என்னுடைய ஜெபம் சரியில்லையா? நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானவனாக இல்லையா? அப்ப நம்ம அதையெல்லாம் எப்படி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோமே, அவன் செய்வதெல்லாம் எப்படி வாய்க்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையிலே என்ன செய்யும் என்றால் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு விருப்பமான காரியங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய விருப்பப்படி நம்ம செஞ்சா எல்லாமே நமக்கு என்ன செய்யும் என்றால் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாய்ப்புக்காக, இதை வாய்க்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேரு விண்ணப்பிக்கிறாங்க, போறாங்க, வராங்க, வேலை ஏதாவது எதிர்பார்க்கிறாங்க, அல்லது இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியங்களை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதாதா, இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் வாழ்க்கையில் என்ன செய்வேன்? சிலர் வாய்ப்பு கிடைத்தவர்களெல்லாம் பேசும் பொழுது அப்படியே சந்தோஷமா, பரவாயில்ல, இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, எனக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? துரோகி, ரொம்ப மோசமானவங்க, கடவுளுக்கு அருவருக்கத்தக்கதான காரியங்கள் செய்யறாங்க, இவங்க காரியம் என்ன செய்கிறது? இவங்க காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகிறது, வாய்ப்பாகிறது. ஆனா எனக்கு என்ன செய்கிறாரு? ஏன் தடையா இருக்கிறது? ஏன் வாய்க்க மாட்டேங்கிறது? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது சங்கீதம் 3வது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் நீர்க்காலியின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன்னுடைய கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பழைய ஏற்பாடிலே பக்கம் 671. பழைய ஏற்பாடிலே பக்கம் 671. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்புக்காக, தேவனுடைய ஆறுதல் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளான வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைவேற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் எப்படி கனி கொடுக்க வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. இந்த முதல் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் என்று தொடங்குகிறது. எங்கு தொடங்குகிறது? துன்மார்க்கன் என்று தொடங்குகிறது. ஆனா கடைசி வசனம் முடிக்கும் பொழுது நீதிமான் என்று முடிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதில் வித்தியாசமாக ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பிளஸட் என்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அந்த 1வது வசனம், அந்த 1வது சங்கீதம், 1வது அதிகாரம் கிடையாது, 1வது சங்கீதம் இல்லையா, பாடல் இது. அப்ப அந்த 1ஆம் சங்கீதம் அந்த 1வது வசனத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அங்கு தொடங்குகிறதை நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற கூடிய மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலியின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு அந்த காரியங்கள்லாம் வாய்க்க செய்கிறார் என்றால், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நாம் முதலாவது என்ன செய்யக்கூடாது என்றால் நடக்கக்கூடாது. என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பிழையாமல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குன்னு சில ஆலோசனைகள் இருக்கிறது. இப்ப நம்முடைய ஆலோசனை கேட்டா பயங்கரமா சொல்லுவோம். குடும்பத்துல சில ஆலோசனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, நம்ம சொல்ற ஆலோசனையை பார்த்தா அவங்களே மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு இருக்கும் அந்த ஆலோசனை எல்லாம். ஆனால் வேதாகமத்திலே அந்த பிழையாமனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் என்றால், என்னாகமம் 31வது அதிகாரம் 16வது வசனம், 213வது பக்கம், 213வது பக்கம். இஸ்ரவேலின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே, அதனாலே கர்த்தரின் சபை வாதைகள் நேரிட்டதே என்று நாம் பார்க்கிறோம். வாதைகள் வரக்கூடிய காரணம், தடைகள் வரக்கூடிய காரணம், பலவீனங்கள் வரக்கூடிய காரணம், விரோதங்கள் வரக்கூடிய காரணம், காயங்கள் வரக்கூடிய காரணம், கண்ணீரும் யுத்தமும் வியாதியும் மரணங்களும் வரக்கூடிய காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை, அதாவது ஆலோசனை, இந்த ஆலோசனை தப்பாக இருக்கிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை. யாருடைய ஆலோசனை? நம்மளே நினைச்சுக்கிட்டு இருப்போம், நமக்குன்னு ஒரு கற்பனை வச்சிருப்போம், நம்முடைய எண்ணத்துல நம்முடைய சிந்தைகளிலே நாம் அதை என்ன செய்வோம் என்றால் செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். நம்முடைய எண்ணமோ நம்முடைய சிந்தையோ அதை ஒரு கணம் வைத்துவிட்டு நம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலோசனை கேட்க வேண்டும். நான் சொல்ற காரியம் நல்லா இருக்குமா, சக்சஸ் ஆகுமா, இந்த காரியத்தை தொடங்கலான் இருக்கேன், இதை பண்ணலாம் இருக்கேன், போயும் உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, உங்ககிட்ட இதை சொன்னதுதான் என்ன ஆயிடுச்சு, நாசமா போயிடுச்சுன்னு சொல்லணும் இல்லையா? உங்ககிட்ட இதை நான் ஏன் தான் சொன்னேன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லி இந்த காரியம் உருப்பட்டு இருக்கிறதா? ஆனால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், அங்கு முதலில் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இருந்து நாம் பார்க்கும் பொழுது, அகாசியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா யாருடைய ஆலோசனை கேட்டார் என்றால், இதோ தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை கேட்கவில்லை. அவர் யாருடைய ஆலோசனை கேட்டார் என்றால், நம் பார்க்கும் பொழுது ஒரு தவறான ஒரு ஆலோசனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தவறான ஆலோசனையினாலே அவன் கர்த்தருடைய பார்வைக்கெல்லாம் அவன் என்ன செய்தான் என்றால், எப்பொழுதும் பொல்லாப்பை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம்
22வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து அதிலே நாம் சில காரியங்களை சொல்கிறேன். 2வது வசனம் நானே வாசிக்கிறேன். அகாசியா ராஜாவாகிற போது 22 வயதுள்ளவராய் இருந்தார். 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். ஓம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியால். அவனும் ஆகாப் குடும்பத்தாரும் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்பா அம்மாவுடைய ஆலோசனை கேட்கணும். ஆனா அது ஒரு தவறாக இருக்கிறதா, அது தப்பாக இருக்கிறதா, கர்த்தருடைய பார்வைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு தவறான ஒரு ஆலோசனை, ஒரு ராஜா சரியா ஆள முடியாம தாயினுடைய ஆலோசனை கேட்டு என்னென்னலாம் நடந்தது என்று நாம் பார்க்க முடியும். அந்த குடும்பம் யாரோடு கூட இருக்கிறது என்றால் ஆகாப் குடும்பத்திற்கு வழியிலே அந்த குடும்பமும் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கை ஆகிறது என்றால் அந்த குடும்பத்தில் அது வாய்க்கை ஆகிறதா? அது சபைகளிலே வாய்க்கை ஆகிறதா? நான் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தேன், ஒரு காரியத்தையும் வாய்க்கல. நான் எப்போ தேவனுக்குள்ள வந்தனோ என் காரியத்தெல்லாம் அவர் கை கூடி வர செய்கிறார், எனக்கு பரிபூரணம் அடைய செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துகிறார். அது தேவனுடைய சித்தமாகத்தான் இருக்கிறது. நான் ஒரு நாளும் யாருடைய ஆலோசனை கேட்பதில்லை, என் ஃப்ரெண்டுங்களுடைய ஆலோசனை தான் நான் கேட்பேன். இருக்கிறாங்க இல்லையா? ஃப்ரெண்டு என்ன பண்றாரு? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாருடைய ஆலோசனை கேட்கிறாங்க? சில ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள், சில தாய்மார்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள், சில தகப்பன்மாருடைய ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள். பரிசுத்த வேதாகமத்திலே சாலோமோனுடைய மகனாகிய எரேபியாம் யாருடைய ஆலோசனை கேட்கவில்லை என்றால் முதிர்ந்த வயதிலே தேறினவர்களுடைய ஆலோசனை கேட்காம அவங்க கூட சும்மா சுத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன பிள்ளைங்க, அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு அவன் எப்படி போனான்? இருக்கிற பாரத்தை காட்டிலும் ரொம்ப மோசமான பாரத்தை இஸ்ரவேலிலே அவன் வைத்தான் என்று வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஆலோசனை யார்கிட்ட கேட்கிறோம்? யார்கிட்ட கேட்கிறோம்? பழக்க வழக்கங்கள் யாருகிட்ட இருக்கிறது? கர்த்தர்கிட்ட தான் இருக்கிறதா? தேவ ஜனங்களோடு கூட இருக்கிறதா? தேவ பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது வசனங்கள் கிடைக்கிறதா? உங்க வாயில இருந்து எப்போ வசனம் தான் வருதா? விசனம் வருதா? கோபம் வருதா? எரிச்சல் வருகிறதா? உங்களுடைய எரிச்சலும் கோபத்திலும் உங்களுடைய எண்ணங்களிலே உதிக்கக்கூடிய வார்த்தையை மற்றவர்களுக்கு நீங்கள் நானும் பிரதிபலிக்கிறோமா? ஐயோ, இந்த குடும்பத்துக்கு இது சொன்னா உங்களுக்கு இது சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொன்னா அப்படி ஆயிடுவாங்களா, சொன்னா இப்படி ஆயிடுவாங்களா? அது நம்முடைய குடும்பம். நாம உயர்த்தவில்லை என்றால், நாம செய்யவில்லை என்றால், நாம ஜெபிக்கவில்லை என்றால் வேற வழியை உண்டு பண்ணுவார். யோசேப்புக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் நாம் யாருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும், அந்த பயம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். அந்த அகசியா அவருடைய வாழ்க்கை எப்படி நாசமானது நம்ம பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். கேடான ஆலோசனை கேட்டு 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 இவங்க கெட்டவங்க 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 கெட்டவங்கன்னு சில சினிமா படம்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு கேட்டு கேட்டு அப்படியே வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? எவ்வழிச்சிடணும், அவங்கள விரோதிக்கணும், அவங்கள பகைக்கணும், அவங்கள நாசப்படுத்தணும், அவங்கள அழிச்சிடணும். நாம இல்ல, அப்படி எல்லாம் புறஜாதிகள், அப்படி எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பேப்பர்களை பார்க்கிறோம். திருடனுடைய எப்படி திருடுகிறான், எங்கேயோ ஒரு ஆலோசனை கேட்கும், எப்படி கொலை பண்றான், இப்படியெல்லாம் கொலை பண்ணணும், இப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் மோசமா வாழணும், இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் வாழணும். எப்படி வாழ்ந்தானே? இப்ப வாழ்ற வாழ்க்கை தான். ஆனால் நீங்களும் நானும் யாருடைய ஆலோசனை கேட்கிறோம்? அவன் செய்வதெல்லாம் எப்ப வாய்க்கிறது என்றால் ஃபர்ஸ்ட் துன்மார்க்கமான ஆலோசனை. இந்த கெட்டு போறதே இந்த சிநேகிதம் தான். உங்களுடைய சிநேகிதன் பாட்டு பண்ணல, நினைவெல்லாம் மேய்க்கமெல்லாம் தாயின் பேர் தகப்பன் என்பேன், என்னுடைய சிநேகிதர் என்பேன் அப்படின்றாங்க. நீங்க தான் என்னுடைய சிநேகிதர் அவர் சொல்றாரு. என்னைக்காவது அவருடைய சிநேகிதராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோமா, கேட்டு இருக்கிறோமா, கீழ்ப்படுத்தி இருக்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா? நிச்சயமாகவே அந்த அகாசிய ராஜா இப்படி தவறான ஆலோசனை உள்ள வந்ததுனால ஃபர்ஸ்ட் என்ன வந்தது?
கேடு வந்தது. 5வது வசனம், அவர்களோட ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாவின் குமாரனோடு கூட கிளையாத்தில் உள்ள ராமாத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய அசைகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன. இப்ப என்ன வந்தது? விரோதம் வந்துடுச்சு, யுத்தம் வந்துடுச்சு. அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். பாருங்க, தவறான ஒரு ஆலோசனை. நம்ம சொல்லக்கூடிய எங்க போங்க, சில பேர் வழி காட்டாங்க, அப்படி போய் அப்படி போங்கணும், லெப்ட் போய் ரைட் போகணும். கடைசியில் பார்த்தா வேற எங்க திருப்பி விட்டுறாங்க. தெரிஞ்சதுன்னா தெரியணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லையா? தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, தவறான ஒரு சத்தியங்களை போதிக்கும் பொழுது, தவறாய் ஜனங்களை நடத்தும் பொழுது, தவறாய் சில குடும்ப காரியங்களிலே ஆலோசனை உட்படுத்தும் பொழுது விரோதம் யாருக்கு தான் வரும்? எனக்கு வராதுப்பா அப்படின்னா இல்ல, யாரும் அந்த தவறான ஆலோசனை கேட்டு வரும் பொழுது கேடு வருகிறது, விரோதம் வருகிறது, காயம் வருகிறது. அதோட முடிஞ்சிச்சா? இல்ல. கீழே நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய அசைக்கேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்களோடு ராமாவிலே வெட்டின காயங்களை இஸ்ரேலின் ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாவின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியால் யூதாவின் ராஜாவாகிய எரேமியாம் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதுக்கு போனான். அகசியா யோராம் இடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாகவே லபித்தது என்று நாம் பார்க்க முடியும். போய் பார்க்க போனவரு, நான் வந்தேன், அவர் காயமா இருக்கிறாரு, அவரை போய் பார்க்க போறேன், என்ன நான் கொடுத்த ஆலோசனை, என்னோடு கூட அவர் கொஞ்சம் உறவு வச்சுக்கிட்டு இருந்தார், அதனால அவருக்கு நான் என்ன செஞ்சேன், ஆலோசனை கொடுத்தேன். அங்க போய் காரியம் என்ன நடந்தது என்றால், அவனுடைய அந்த காரியம் எல்லாம் கேடாகவே லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமோடு கூட கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக அவன் வெளியே போனான். பாத்தீங்களா? புரிந்ததா? யெகூதான் ஆகாபினுடைய மனைவி எசபேல் என்ன செய்தது? கொன்று போட்டதை நாம் பார்க்க முடியும். இப்ப யெகூவுக்கு நேராக திருப்பி விடுகிற தேவன். என்ன நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க வீட்டுல இருந்து பாருங்க. கேடாத ஒரு ஆலோசனை. வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்களுடைய ஆலோசனை யாராக இருக்கிறார்கள்? உங்களோடு கூட பழகக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா? அவங்களுடைய ஆலோசனை தான் நாம் இருக்கிறோமா? சபையில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தப்பான ஒரு ஆலோசனை கொடுக்குறோமா? ஆலோசனை எங்கதான் இருக்கிறது என்றால், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். யாத்திராகமத்துல நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் மாமனாகிய எத்தரோ அவர் என்ன செய்தார் என்றால், நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்கிறாரு? மோசே, நீ இவ்வளவு ஜனங்களை வழி நடத்திட்டு வர, இதுக்கு என்ன செய்ய? 50 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 500 பேருக்கு ஒருத்தர், 1000 பேருக்கு ஒருத்தர், நீ ஒருத்தனை இத்தனை ஜனங்களை என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. இல்ல, நான் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன், நான் மட்டும்தான் செய்வேன், நான் தான் இந்த உலகத்துல எல்லாம், எனக்கு கீழே தான் எல்லாம், எல்லாருமே என் காலடியில தான் வந்து பணியணும்னு சொல்லி என்ன செய்யல மோசே. அப்படி இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணுகிறாருன்றா, எத்தனை ஒரு ஆலோசனை சொல்ற. அந்த ஆலோசனை யாருடைய ஆலோசனை என்றால், தேவ ஆலோசனை. எந்த ஆலோசனை? நாம் கடைசி வரைக்கும் அப்படி எல்லாருமே வேலை செய்யும். தம்பி ஜெபம் பண்றாரு, தம்பி பாட்டு பாடுறாரு, தன்னுடைய பந்தி நடத்துறோம். ஏன்? நம்ம எல்லாரும் நான் மட்டும்தான் நிற்பேன், நான் தான் எல்லாமே, நான் தான் இங்க வந்து அப்படின்னா அது தவறாகி மாறிவிடும். அது குடும்ப தலைவனாய் இருந்தாலும், குடும்ப தலைவன் நான் தான் அப்படின்ற வர இடத்திலே தேவன் உன்னுடைய காரியங்களையும் என்னுடைய காரியமாய் இருந்தாலும் வாழ்க்கை செய்ய விட மாட்டார். நீதிபதிகளிலே வாசிக்கிறோம், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதாகத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆலோசனை உண்டானால் அது என்ன உண்டாகும் என்றால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 12:15 வாசிக்கும் பொழுது அந்த மதியன், அதாவது அறிவு கட்டனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்றால் செமையாய் இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதாகத்தில். என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய வேகம், நான் சொல்றதுதான் அப்படின்னு நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணனா நிச்சயமாகவே நீங்க கேட்க வேண்டாம். நான் இங்க இருந்து எதுல இருந்து சொல்கிறேன் என்றால் வசனத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். அப்போ ஆலோசனை,
அப்ப அதை நீங்க பாக்குறீங்க, இங்க சொல்றத அதை நீங்க பாக்குறீங்க. கர்த்தருடைய பந்தி வார வாரம் தப்பி சொன்னார் இல்லையா அதுக்கு சபி, கர்த்தருடைய பந்தி வார வாரம் என்று சொன்னால் வார வாரம் தான். அப்ப மாசத்துக்கு ஒரு முழு வேதம் சொல்லல, வார வாரம் சொல்லியிருக்கு. ஜெபம் யார்கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு? தேவன் கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது இயேசுவின் நாமத்தால் தான் முடிக்கும்னு சொல்றாரு. மற்ற இடத்துல எப்படி ஜெபம் பண்றாங்க என்பது நமக்கு தெரியும். அப்ப நான் எதை சொல்லித்தரேன்? நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்லித்தரேன். சபை உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பந்தி பல இடத்துல எப்படி எடுக்கிறார்கள் என்றால் மாசத்துக்கு ஒரு முறை, அல்லது இன்னும் சில பேர் இருக்காங்க, பந்தியை எடுத்துக்கிட்டு அதை இன்னொருத்தர் கையில கொடுத்துறாங்க, இன்னொருத்தர் வாங்கி அதை இன்னொரு கையில கொடுப்பாங்க, இன்னொருத்தர் வாங்கி இன்னொரு கையில கொடுப்பாங்க, வாங்கி நெருப்பு இருக்கும், அந்த நெருப்புல போட்டுருவாங்க. இப்படி சபை இருக்கிறது. இயேசு என்ன பண்ணாரு? அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாரு. அதோட முடிச்சிட்டாரா? சில இடத்துல அப்பம் மட்டும் கொடுக்குறாங்க. திராட்சை பழரசம் யார் குடிச்சு போயிடுறது? என்ன மாதிரி ஃபாதரும் போப்பும் அவர் என்ன செஞ்சு போயிடும், பாஸ்டமாரும் அவர் குடிச்சிட்டு போயிடும். வேதம் அனுமதித்திருக்கிறதா? இல்ல. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியும் பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் என் ரத்தத்தினுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அப்ப அப்பமும் கொடுக்கணும், திராட்சை பழரசம். இது ஏன்? யாருடைய கொள்கை? வசனத்துக்கு எத்தனை எதிராக இருக்கிறது? அப்ப என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அப்ப மனுஷனுடைய ஆலோசனை வேற, தேவனுடைய ஆலோசனை வேற. எப்படி நம்முடைய காரியங்கள் வாழ்க்கையாக மாட்டேங்குது? அவனுக்கு வாழ்க்கையாக அவன் கெட்டவன், அவன் அதுக்காக தான் வச்சிருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் எல்லாவற்றையும் சேர்த்து யாருடைய கரத்திலே கொடுத்துட்டு போறானா? நீதிமானுடைய கரத்திலே கொடுத்துட்டு போறான்னு என்று பேச்சு. அது நடக்குமா? ஆமா. அவன் யாருடைய கரத்துல கொடுத்துட்டு போறான்? கெட்டதெல்லாம் சேர்த்து அவன் எவ்வளவு சேர்க்கிறானோ, சம்பாதிக்கிறானோ, அதெல்லாம் யாருக்கு சேர்த்து வித்துட்டு போறான் என்றால் நீதிமானுக்கு கொடுத்து விட்டு போகிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு கைகூடி வர செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு அவர் அருள் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோம்னா வசனத்தை அனுபவிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். நான் சொன்ன வசனத்தினாலே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். அந்த வசனங்களை கேட்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், நான் புறஜாதியா இருந்தேன், நான் கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு காலத்துல அங்க பாரிஸ்ல உள்ள அந்தோனியர் கோயிலுக்கு போவேன். நான் இன்னொரு காலத்துல எங்க அம்மா அப்பா இந்த பக்கம் போனாலும் நான் அந்த பக்கம், இன்னொரு பக்கம் என்னுடைய ரூட் வேற பக்கம் போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு ஆலோசனை வரும் பொழுது, இல்ல வேதாகம் இப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேதாகமத்தை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். ஆலோசனை கேட்டால் ஞானம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அங்க என்ன உண்டாகும் என்றால் அவைகளாலே உறுதிப்படும். எல்லாவற்றுக்கும் நம்முடைய பிரதர் எடிச்சோயில் பிரதர் தான். ஒரு காரியம் செய்யறதா இருந்தா ஒரு ஆலோசனை அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை வரும், அவர்கிட்ட இருந்து அது நான் நல்ல ரொம்ப சந்தோஷப்படும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அப்படி ஒரு சேரை போட்டு அங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அது நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்களேன். ஆனா அதுக்கு தகுதி இருக்க மாட்டோம், ஆனா பெருமையா நம்ம சொல்லுவோம். ஆனா அது சொன்னாலும் அதை என்ன செய்வாரு? தாழ்மையாய் பணிவன்போடு கூட கேட்டு இந்த காரியத்தை இது இப்படி பண்ணலாம், அதை திருத்தக்கூடிய, நம்முடைய எண்ணங்களில் என்ன இருக்கக்கூடிய காரியங்களை அறியக்கூடிய, அப்படி நாமளும் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஆலோசனை சொல்ற, நீங்க கேட்டா கேளுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு அந்த காரியம் சரியில்லைன்னு சொன்னா உங்களுடைய ஆலோசனை. அப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலோசனைனாலே, எந்த ஆலோசனைனாலே எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஒரு ஆலோசனை, அந்த இடத்துல ஒரு ஆலோசனை, இந்த இடத்துல ஒரு ஆலோசனை, அங்க ஒரு ஆலோசனை கேட்டா தப்பாயிடும். நம்முடைய ஆலோசனை தேவனுடைய வசனத்திலிருந்து கேட்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய காரியம் சில காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் செய்யறதா இருந்தால் அதிலே நான் சொல்கிறேன். பரிசுத்த வேதாகமத்துல இந்த ஆலோசனைக்கு நம்ம உதாரணமாக ஒருத்தரை நம்ம சொல்லலாம். அவர் யார் என்றால் யோசேப்பு தான்.
ஒரு அருமையான ஒரு அவருடைய காரியத்தெல்லாம் எப்படி கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வேதாகமத்துல ஆதியாக 39ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வாழ்க்கை பண்ணுகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் யார் கூட இருக்கணும்? நம்ம கூட இருக்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறது எல்லாவற்றையும், அவன் செய்கிற யாவற்றையும் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யாவையும், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? யாவையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வாய்க்க பண்ணுகிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று நம்ம படிக்கிற போது, இந்த 23வது வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் வாய்க்க பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். வாய்க்க பண்ணினபடியினால், இருக்கிறபடியினால், இருந்தபடியினால். அப்போ நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க சொல்கிற வேதாகமத்துல, நான் அதை அனுப்பின காரியமாய் இருக்கும்படி அது வாய்க்கும் என்று நாம் பார்க்க முடியும். அவனுடைய வழிகளை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நானே சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், அவனுடைய எல்லா காரியத்தையும் நானே அவனுக்கு என்ன செய்வேன்? வாய்க்க நான் செய்வேன். நீதிமொழிகள் 20-24 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனங்களில் வாசிக்கும் பொழுது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யும் என்றால் வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராலே மனுஷனுடைய வழிகள் என்ன செய்கிறது என்றால் வாய்க்கும் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்ப முதல் சங்கீதத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், நடக்காத, நிக்காத, உட்காராத. எங்க நடக்காத? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காத. இரண்டாவது, பாவிகளுடைய வழியில நீ நிக்காதுன்னு சொல்லி சொல்றார். மூன்றாவதாக, பரியாசக்காரர். இந்த பரியாசக்காரர்னா யாரு? நிந்தனைக்காரர், இகழ்வோர். நீதிமொழிகள் 1:22 சொல்கிறார், நிந்திக்கிறவர்களை மீது எனக்கு சுத்தமும் பிரியம் இருக்காது என்று அவர்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறார். யாரெல்லாம் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இப்ப பரியாசம் செய்வதற்குன்னு சில நிகழ்ச்சி டிவிகளில சில சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க, அதெல்லாம் பரியாசம் இல்லையா? அது குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 19:29 சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாகவே. சொல்லுவோம் இல்லையா, நீங்க ரொம்ப சிரிச்சிட்டேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இன்னைக்கு கண்டிப்பாவே இருக்குது. அப்ப அங்க வந்துடுச்சா? வேதம் சொன்னது உண்மையா? வேதத்துக்கு விரோதமா இருக்குதா? பரியாசக்காரருக்கு என்ன கிடைக்கிறது? தண்டனைகளும், மூடனுக்கு, அறிவு இல்லாதவனுக்கு முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா இருக்கிறது. ஐயோ, பரியாசக்காரர் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு வரேன், அங்க போனா கொஞ்சம் சிரிச்சுட்டு வரலாமே, அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்குமே. நீதிமொழிகள் 22:10 வாசிக்கும் பொழுது, பரியாசக்காரனை துரத்தி விடு என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22:10 பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாதில் நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். ஒருத்தரை விரோதம் பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தரை கிண்டல் பண்ணி தானே பேசணும், ஒருத்தரை பகைச்சி தானே பேசணும், ஒருத்தரை ஏளனப்படுத்தி தானே பேசணும், ஒருத்தரை மட்டுப்படுத்தி தானே பேசணும். அந்த இடத்துல என்ன வருகிறது? விரோதமும். அந்த இடத்துல என்ன வருகிறது? அவமானமும். அவமானம் வரும் இல்லையா? என்ன அவமானப்படுத்தி பேசிட்டாங்க, என்னை விரோதிச்சு பேசிட்டாங்க. பரியாசக்காரனுக்கு என்ன விடும்? அடி விடும். பரியாசக்காரனுக்கு என்ன விடும்? துரத்தி விட்டுடுன்ற. என்ன விடு? துரத்தி விட்டுடுன்ற. நீதிமொழிகள் 29:8 என்ன சொல்கிறார் என்றால், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பார்த்தீங்களா? அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போனானா, அது என்ன பண்ணுது?
ஊரே பத்திக்கிட்டு எரிதுந்தவங்க இல்லையா, அது என்ன செய்கிறது? சும்மா தாங்க சொன்னேன், சும்மா தாங்க போட்டேன். இன்னைக்கு அரசியல்ல எத்தனை காரியங்கள் நடக்கிறது, ஆட்சிகளிலே எத்தனை காரியங்கள் நடக்கிறது, குடும்பங்களிலே எத்தனை காரியங்கள் நடக்கிறது. சில நல்ல நிகழ்ச்சிக்கு, சில நல்ல விழாக்களுக்கு போனா அங்க போனவன ஒருத்தர் என்ன பண்ணி போட்டு போயிடுவான், அப்படி லைட்டா தீ கொளுத்தி விட்டு போயிடும். நம்முடைய பிள்ளைகளை பத்தி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டு போயிடும். அது என்ன பண்ணும்? வீடு என்ன செய்யும்? நம்ம பிள்ளைய பத்தி அங்க இவ்வளவு பேசி இருக்கிறாங்க, நம்ம பொண்ணை பத்தி அப்படி பேசி இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பரியாசக்காரன் தீ கொளுத்தி விடுகிறான். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், பரியாசக்காரன் என்ன செய்கிறான்? தீ கொளுத்தி விடுகிறான். ஞானிகளோ குரோதத்தையும் விளக்குகிறார்கள். எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும், எவ்வளவு விரோதங்கள் இருந்தாலும், எவ்வளவு பகையா இருந்தாலும் அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் விளக்குகிறார்கள். அந்த தீய வாழ்வில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது வசனம், சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்ததில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணணும். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? பகல்ல நீங்க படிக்கிறீங்க, ராவில நீங்க படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த தியானம் இருக்கு இல்லையா, அது நம்முடைய கன்னியாகுமரி திருச்சபையில எல்லா நாளும் உண்டு. திங்கட்கிழமை தவிர்த்து எல்லா நாளும் இங்க ஒரு வீட்டுல என்ன செய்யணும்? அந்த வசனத்தை தியானம் செய்யணும். அப்போ கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றோம். அது வேதத்துல இருந்து சொல்லித்தரோம். யோகா விட்னஸ்னா என்னன்னு சொல்லி படித்து சொல்றோம். ஆர்சினா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். அடுத்தது ஒவ்வொரு மாற்று சபைகளை குறித்து என்ன செய்யறாங்க, நாம என்ன செய்யறோம். இன்னைக்கு நம்ம சபையில அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாருமே நீதிமானா இருக்கட்டும், ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும், நல்லது செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்க தேவனுக்கு எவ்வளவு பிரியமான காரியங்களா இருக்கட்டும், எத்தனையோ இந்துக்கள் செஞ்சுட்டு போகட்டும், எல்லாவற்றுக்கும் இந்த வசனம் தான். இங்க நீங்களும் நானும் கூட விரோதியா, துரோகியா, நீதிமானா, துன்மார்க்கனும் தெரியாது, வசனத்தின்படி நடக்கும். என்னபடி? எந்த சபையால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்களும் நானும் இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை கவனிச்சு பாரு, வேதத்தை தேடி வாசி, வேதத்தை ஆராய்ந்து பாரு. என்ன செஞ்சு பாரு? ஆராய்ந்து பாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும். டைம் கிடைச்சது. இப்பெல்லாம் எங்களுக்கு டைம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எதுக்கு டைம் கிடைக்கிறது? நமக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறது, தூங்குறதுக்கு டைம் கிடைக்கிறது, அங்கெங்கன்னு போறதுக்கு டைம். நமக்கு ஒரு சாக்கு வேணும். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருந்தா வெறுப்பா இருக்கு இல்லையா, வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தா அருவருப்பா இருக்கு இல்லையா. வசனம் சொல்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எங்கே ஒரு தடை இருக்கிறது இல்லையா. எப்படி உன்னுடைய காரியங்கள் வாய்க்கும்? என்னுடைய காரியம் எப்படி வாய்க்கும்? இன்னும் வசனம் கேட்கணும், இன்னும் எனக்கு வசனம் தேவை. ஏன்னா அந்த வசனம் மாத்திரம் தான் இயேசு சொன்னார், என்னை தள்ளி என் வசனங்களை, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நிலைத்திருக்கும். இப்ப வேதாகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வேதத்திலே முதல் எப்படி நீங்க இருக்க வேண்டும் என்றால் பிரியமாக இருக்கும். அந்த வேதத்துல நீங்க என்ன செய்யணும்? 66 புஸ்தகம். யாத்திரையாகம்னா எங்க தேடுறது? புதிய ஏற்பாடுல போய் தேடியது. பிலிப்பியர்னா எங்க போய் தேடுறது? பழைய ஏற்பாடுல போய் தேடி கொண்டிருக்கிறது. இப்படி அல்ல. முதலாவது ஒரு வேதாகமத்தை படிக்கிறது தான் முறையாய் அந்த புத்தகங்களை படிக்கிறது. இது எதுக்கு சொல்லப்பட்டது? இது எந்த காரணத்துக்காக சொல்லப்பட்டது? வேத சத்தியத்தின் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த காரியத்திலிருந்து நான் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் வசனம் தான் நம்மை பலப்படுத்துகிறது. நம்ம வசனத்தை படிக்க படிக்க ஞானம் தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார், வல்லமை தருகிறார், நன்மையை தருகிறார். ஒன்றும் இல்லாத அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை மட்டும் கேட்டான் என்றால் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கேட்டாரு. அது மட்டுமா? இது மட்டும் தான் கேட்டாரு அந்த சாலமோன். ஆனா கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். பாவிகளுடைய வழியிலே நாம் நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்ப இந்த மாதிரியான வழி எங்க இருக்குது? இவங்க பாவி நமக்கு தெரியும், ஆனா நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா? பரியாசக்காரர் உட்காரும் டைம் வேஸ்ட் ஆக்குறது, டைம் வேஸ்ட். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும், ஏன் இப்படி பைபிள் படிக்கணும், நீங்க அதை சொல்லிக் கொடுங்க. அவங்க சொல்லும்படி சொல்ற 3ஆம் வசனத்தில், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை புண்ணிப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கான். 4ஆம் வசனம், துன்மார்க்கரோ, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ வழியும், துன்மார்க்கனுடைய வழியோ வழியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் வாங்கி செல்வதற்கு தேவன் சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாக இரவும் பகலும் தியானம் செய்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்நாட்டிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீய வாழ்விலிருந்து நம்ம விடுதலை ஆவதற்கு என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 51 56 வசனம் வரைக்கும் என்னாகமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பழைய ஏற்பாடிலே 4வது புத்தகம், என்னாகமம் 33வது அதிகாரம் 51 56 வரை நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றது 218வது பக்கம் 218வது பக்கம். அங்கு நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். என்னாகமம் 33 51 56 வரை. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அந்த தேசத்து குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக துரத்திவிட்டு அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரம் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரம், கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க கடவீர்கள். அவரவர்களுக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக் கொள்ள கடவீர்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பதாக, அந்த வார்த்தை கவனி, இங்கதான் தொடங்கிறது. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள், உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அன்றையும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன் என்று சொல்லினார். கொஞ்சம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் அப்படின்னு கொஞ்சம் நீங்களும் நானும் மாத்திக்காம இருந்தால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அந்த கனவுகள் தவிட பொடியாகிவிடும். அந்த கனவுகள் தவிட பொடியாகிவிடும். காரியங்கள் வாய்க்காது. தீய வாழ்விலிருந்து, அந்த நட்பிலிருந்து நாம் வேறுபட வேண்டும். அவர்களுக்கு நான் என்ன செய்ய நினைச்சேனோ அதை செய்யணும். அப்ப அந்த வார்த்தைகள் எப்படி கொடுத்தீங்களா? பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல என்னன்னா கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11வது வசனம் 859வது பக்கம், 859வது பக்கம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், சுத்திகரியுங்கள். அப்போ கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம் அல்லவா, அவர் சொன்னபடியாக நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள் என்றால் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை என்ன செய்கிறது என்றால் பகைக்கிறது. யோவான் 17:16 சொல்லுகிறார், யோவான் 17:16
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போஸ்தலர் 2:40 நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:40 163 பக்கம். இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் என்ன செய்தான் என்றால் புத்தி சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நீதிமானா துன்மார்க்கனா? துன்மார்க்கனுடைய காரியம் எப்படி இருக்கிறது? நீதிமான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருப்பான். இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானம் செய்து அதை கை கொண்டு அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னுடைய கனியை தந்து இலை திராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு பார்க்கணும். அவன் செய்வதெல்லாம் காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வாய்க்க தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 வசனங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னாகும் 14:41 அது அவருக்கு வாய்க்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமும் 28:29 வாசிக்கிறோம். உபாகமும் 28:29 உபாகம் 28:29 வாசிக்கும் பொழுது, குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல நீ பட்டப்பகலிலே தடவி கொண்டு தெரிவாய், உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். எப்போ வாய்க்காதே போகும்? 15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். அப்ப காரியங்கள் வாய்க்கையாகுமா என்றால் நிச்சயமாகவே வாழ்க்கையாகாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அடிக்கடிக்கு நம்ம வாசிச்சிருக்கோம். நீங்களும் அதை தியானிச்சிருக்கீங்க. ஏசாயாலே நம்ம வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 இந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இன்னைக்கு எத்தனை பேருடைய காரியம் வாய்த்தது? இன்னைக்கு எத்தனை பேருடைய காரியங்கள் வாய்க்காமலே இருக்கிறது? என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய காரியங்கள் வாய்த்து கொண்டே இருக்கிறதா? சக்சஸ் ஆக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே சக்சஸ் செய்வதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த வசனத்தின்படி வாழ்க்கை வாழுங்கள். அந்த வசனம் என்ன சொன்னதோ அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நான் சொல்லக்கூடிய சாபம், மனுஷால் சொல்லக்கூடிய சாபம் அல்ல. நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ, கெட்ட வார்த்தை பேசுறான்றீங்களா, அது பழிக்காது என வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பழிக்க கூடாது என்று சொன்னால் அந்த வசனத்தின் பிரகாரமாகவே, தேவ வசனத்தின் பிரகாரமாகவே நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தையும் என்னுடைய காரியத்தையும் கைகூடி வர செய்கிறவர். உங்களுடைய கை செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு பரிபூரணம் அடைய செய்யக்கூடியவர். நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுகமாய் இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு அருள வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன உபதேசித்தாரோ அந்த உபதேசத்தின் பிரகாரமாக நீங்க செஞ்சால், நான் செய்தால், அந்த உபதேசத்திற்கு செவி கொடுத்தால் நிச்சயமாகவே நமக்கு நன்மை உண்டாகும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கிறோமா? பாவிகளுடைய வழியிலே தான் நின்று கொண்டிருக்கிறோமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம நிற்பது எங்கே, நடப்பது எங்கே, உட்கார்வது எங்கே, படுப்பது எங்கே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர வேண்டும் என்றால் தேவனிடத்தில் ரகசிய செய்திருக்கிறது. யாரிடத்தில்? தேவனிடத்தில். யோபனுடைய வீட்டில் இருந்த ரகசிய செயல் இன்றைக்கு நம்முடைய காரியங்களில் இருக்க வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வெளியில நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் ஒன்று பாடலாம்.